மதுரை அருகே ராஜேஷ் சுகன்யா ஜோடிக்கு திருமணம் நடந்துச்சுங்க. அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமா ஆடம்பரமா இந்த திருமணம் நடந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் அவங்க வீட்டுக்கு ஒரே பையன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, சுகன்யாவும் அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஸோ இதனால ஒரே பையன், ஒரே பொண்ணு அப்படிங்கிறதால அவங்க இந்த கல்யாணம் பிரம்மாண்டமா இருக்கணும். கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருமே மூக்கு மேல விரல் வைக்கிற அளவுக்கு எல்லாருமே பொறாமப்படுற அளவுக்கு இந்த கல்யாணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சாங்க. திருமணம் அதாவது நிச்சயிக்கப்படும் போதே ரெண்டு பேரண்ட்ஸுமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்னன்னா, நம்ம கணவன் அதாவது நம்மளுடைய குழந்தைகள் திருமணத்துக்கு பிறகு தனியா அனுப்பிச்சிடணும், தனி கொடுத்தனுக்கு நம்ம அனுப்பிச்சிடணும். எந்த எக்காரணத்தை கொண்டு நம்மளால அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது. அதனால அவங்கள தனிமையை அனுப்பிச்சிடணும், நம்ம யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு முன்னாடியே ஒப்பந்தம் போட்டு, அதே மாதிரி திருமணம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 2 பேருமே தனி கொடுத்தனமா அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி தனி கொடுத்தனமா போன அந்த வீட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள 2 பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்னன்னா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே நம்ம வீட்டு கதவை யாரை தட்டாலும் நம்ம திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி புதுசா திருமணமான ராஜேஷும் சுகன்யாவும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஒப்பந்தம் போட்ட கொஞ்ச நேரத்திலே ராஜேஷுடைய அப்பா வந்துடுறாரு. அப்பா கதவு தட்டுறாரு. கதவை யாரோ தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க, யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ராஜேஷுடைய அப்பா வந்திருக்கிறது தெரியுது. தன்னுடைய தந்தை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறதுக்கு ராஜேஷ் ஆசைப்படுறாரு. ஆனா மனைவியோட போட ஒப்பந்தத்தால அவரால் துறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இதனால ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு ஒருவேளை வீட்டில் யாருமே இல்லை போல அப்படின்னு நினைச்சிட்டு ராஜேஷோட அப்பா திரும்ப போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் திரும்ப கதவு சத்தம் கேட்குது. யாரையும் சொல்லி ஜன்னல் வழியா பார்க்கும்போது இந்த பக்கம் சுகன்யாவுடைய அப்பா கதவு தட்டுறாரு. ஆனா இப்பவும் 2 பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. ஏன்னா திரும்பவும் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இப்ப யாருமே கதவு திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நிமிஷம் பாத்தீங்கன்னா மனைவியான சுகன்யா கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிடறாங்க. சரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்னால் தாங்க முடியாது, என் அப்பா எனக்கு ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கதவையும் திறந்துடுறாங்க. இதுக்கு ராஜேஷ் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல, கோபமும் படலை. நீ ஒப்பந்தத்தை மீறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சண்டையும் போடலை. அவர் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுறாரு. இப்படியே காலங்கள் போக போக இந்த தம்பதிகளுக்கு 2 ஆண் குழந்தையும் பிறந்தது. அதுக்கப்புறம் 3வதா ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. இந்த பெண் குழந்தை பிறந்த சந்தோஷத்தை தான் ஒரு பெரிய அளவுல செலவு செஞ்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்ட்டிலாம் ஏற்பாடு பண்ணி கணவனான ராஜேஷ் இது ஒரு பெரிய விழா மாதிரியே கொண்டாடினாரு. கொண்டாடி முடிச்ச உடனே தன்னுடைய கணவன் ஏன் இந்த பெண் குழந்தை மேல இவ்வளவு பாசம் காட்டுறாரு, இந்த அளவுக்கு பார்ட்டிலாம் எடுத்து இவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு. மூத்தது 2 ஆண் குழந்தை பிறக்கும் போது அதை எதுவுமே செய்யல, கண்டுக்காம இருந்தாரு. ஆனா 3வது பெண் குழந்தைங்க இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா கொண்டாடுறாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மனைவி ஏன் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவன் கிட்ட கேட்கறாங்க. அப்போ கணவன் ரொம்ப நீளமா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, எதிர்காலத்துல எனக்காக கதவு திறக்கிறதுக்கு ஒரு பெண் பிறந்து விட்டாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னாரு. இதை கேட்ட அடுத்த நொடியே மனைவியோட கண்கள் கலங்கிட்டு, அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு செஞ்ச தவறுக்கு இன்னைக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கணவன் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.